ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு. ஸோ இந்த விலாகோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக என்னோடய ப்ரெக்னென்சி டேஸில் எடுத்த விலாக் தான். பட் இந்த விலாகில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் இருந்த சிம்டம்ஸ், ஜெண்டர் ரிலேட்டடான சிம்டம்ஸ் தான் இதில் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரெக்னென்ட்டான ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அமைதியாக தான் இருந்தேன். பேபியை வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு 3 மந்த்ஸ் ஆன பிறகு வந்து என்ன பேபியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து என்னோடய சிம்டம்ஸ் என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கேர்ள் ஆர் பாய் யாராக இருந்தாலுமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் தான். ஏன்னா கேர்ளாக இருந்தால் அழகழகாக ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம், பாயாக இருந்தால் நிறையா காரு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து அப்போதுலேருந்தே கொஞ்சம் நான் வந்து எல்லாமே வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து பயங்கரமாக படிக்க ஆரம்பிப்பேன். க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும், ஒன்றுமே முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இந்த ஜெண்டருமே என்னன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நம்ம கெஸ் கரெக்டாக இருக்கான்னு பேபி பிறந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஓல்டு வைஃப் டேல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து அந்த ஜெண்டருக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா ஃபுட் கிரேவிங். சால்ட்டியாக பிடிச்சிச்சு அப்படின்னா பாய்க்கு, ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கேர்ள் அப்படின்னு. எனக்கு என்னமோ காரமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாமே காரமாக தாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் நான் வந்து ஒரு ஸ்வீட் டூத் பர்சன் அப்படிங்கிறதுனால ஸ்வீட்டுமே அதிகமாக அந்த டைம் சாப்பிட்டேன். ஸோ டெய்ல் படி பார்த்தா எனக்கு வந்து கேர்ள் சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் சிக்னஸ்ஸு. அதிகமான வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா கேர்ள், அப்படி இல்லைன்னா பாயின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோவா வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை. அப்பப்போ எப்போயாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரேராக தான் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ டேல் படி பார்த்தா இதில் என்னோடய சிம்டம்ஸ் வந்து பாய்க்கு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் போஸ்டர். மோஸ்ட்டாக வந்து லெஃப்ட் சைட் தான் திரும்பி படுக்க சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பிளட் ஃப்ளோலாம் நல்லாயிருக்கும் பேபிக்கு அப்படின்னு. பட் எனக்கு என்னமோ கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தா ரைட் சைட் திரும்பி பார்த்தா தான் எனக்கு தூக்கமே வரும். பட் தூக்கத்திலே வந்து யோசிப்பேன், லெஃப்ட் சைட் படுத்தா தானே நல்லது அப்படின்னு நினச்சி திரும்பி படுக்கிறது தான். பட் என்னோடய கன்வீனியன்ட் சைடு பார்த்தா ரைட்டு தான். ஸோ டேல் படி பார்த்தா அதில் எனக்கு வந்து கேர்ள் சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா மாமோட காம்ப்ளெக்ஷன். ஸோ நமக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ளாக இருக்கலாம். எதுவுமே இல்லை, கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா பாயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. எனக்கு வந்து எந்த பிரேக் அவுட்ஸும் இல்லை, நார்மலாகவே எனக்கு அவ்வளோவா பிம்பிள்லாம் வராது. அதனால் வந்து எனக்கு கிளியர் ஸ்கின்னாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட சிம்டம்ஸ் படி பார்த்தா எனக்கு பாய்ங்கிற மாதிரி தான் காமிச்சுது. நெக்ஸ்ட் இருந்த க்ரைட்டீரியா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பேபியோட ஜெண்டரை வச்சு எப்படி நம்மளோட ஃபுட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாய், சேமாக இருந்துச்சுன்னா கேர்ள்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுட் சைஸ் நிஜமாகவே அந்த டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ டேல் படி பார்த்தா எனக்கு வந்து பாயின்னு தான் காமிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேபியோட ஹார்ட் பீட். இது வந்து மோஸ்ட் காமனாக எல்லாருமே செக் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியில் லெஸ்ஸர் தென் 140 தான் இருந்துச்சு. ஸோ லெஸ்ஸர் தென் 140னா கேர்ள் பேபி, கிரேட்டர் தென் 140னா பாய் பேபி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஆல் டைம் ஸ்கேன் போகிறப்பவும் லெஸ்ஸர் தென் 140 தான். ஸோ டெய்ல் படி இட்ஸ் அ கேர்ள். நெக்ஸ்ட்டு பேபி கேரி பண்ணியிருக்கிற விதம் ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து டம்மி வந்து லோ கேரிங் மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு நேராக தானே இருக்குது, இதில் என்ன ஹை லோ தெரியுது அப்படின்னு எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருந்தேன். ஸோ பார்க்குறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, கீழே நமக்கு ப்ரெஷரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கேரிங் லோ, மேலே ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கேரிங் ஹை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லை. ஸோ கீழே தான் நம்ம கேரி பண்ணுறோம். ஸோ வந்து எனக்கு டேல் படி பார்த்தா கேரிங் லோ. ஸோ இட் இஸ் அ பாய். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வேர்த்து கொட்டிகிட்டே தான் இருக்கும். எங்கே ஃபேன் ஏசி இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டும். ஸோ ப்ரெக்னென்சி டைம்னு இல்லை, எப்போவுமே எனக்கு நல்லா வேர்க்கிறதுனால ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸ்ட்ராவாகவே வேர்த்து கொட்டுச்சு. டேல் படி பார்த்தா எனக்கு கேர்ள்க்கான சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ சயின்ஸ் படி நெக்ஸ்ட்டு காமனாக எல்லாருமே செக் பண்ணுற விஷயம்னு பார்த்தா ப்ளசண்டாவோட பொசிஷன் தான். எனக்கு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியில் வந்து ஆன்டீரியர் ப்ளசண்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஆன்டீரியர் தான். ஸோ என்னோடய சிம்டம்ஸ் படி பார்த்தா இட் இஸ் அ கேர்ள். ஸோ இதெல்லாம் தான் காமனாக செக் பண்ணுறது. இது தவிர்த்து சைனீஸ் கேலண்டர்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ மதர் ஏஜ் ஆஃப் கன்செப்ஷன் அண்ட் மந்த் ஆஃப் கன்செப்ஷன் வச்சு எந்த ஜெண்டர் ஆஃப் பேபி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் போட்டாலே சைனீஸ் கேலண்டர்னு போட்டு செக் பண்ணாலே வரும். எனக்கு அதில் வந்து பாய்ங்கிற மாதிரி காமிச்சிருந்துச்சு. ஸோ என்னோடய சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா ஸ்கோர் ஆஃப் பாய் அண்ட் கேர்ள் இது தான் வந்துச்சு.
இது எல்லாமே நான் செக் பண்ணேன். பட் எதையுமே நான் நம்பவே இல்ல. ஏன்னா வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு மித்து தானே. அதனால இது வந்து ஒரு விளையாட்டுக்காக நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஒண்ணொண்ணுமே போய் மறுபடியும் படிச்சு பார்த்தேன். இப்போ பிளசண்டாவோட பொசிஷன் வச்சுலாம் பேபியோட ஜெண்டர கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து குடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது எந்த சைட்ல இருந்தா என்ன? அது எப்படி ஒரு பேபியோட ஜெண்டர வந்து முடிவு பண்ணும்? அண்ட் ஹார்ட் பீட்டுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கே வந்து இப்போ ஓடணும் அப்படின்னா, அதோட ஹார்ட் பீட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது எப்படி ஜெண்டர வந்து முடிவு பண்ணும்? ஸோ அது 2மே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். மற்ற சிம்டம்ஸ் லைக் டெம்பரேச்சர், எந்த மாதிரி கேரி பண்ணுறோம், நம்மளோட கிரேவிங்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மித்து தான். ஏன்னா நமக்கே ஒரு நாள் வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், ஒரு நாள் சால்ட் சாப்பிடணும் போல் இருக்கும். அதுக்கும் ப்ரெக்னென்சியில் இருக்கிற ஜெண்டருக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இருக்க முடியாது. எல்லாமே ஒரு மித்து தான். இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ ஏன் பார்த்தேன்னு கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வைப்போம், கெஸ் பண்ணுவோம். பட் அதே தான் வருதா இல்லையா அப்படிங்கிறது வந்ததும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸில் தான் அதை வந்து நான் செக் பண்ணேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இன்ட்யூஷன் சொன்னது வந்து கேர்ள் பேபின்னு தான் சொன்னுச்சு. ஸோ எனக்கு என்ன பேபி பிறந்தாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் விலாகில் ரிவீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா? அது ரிலேட்டடாக கொஞ்சமாவது பேச ஆரம்பிக்கலாம். நான் வந்து ரொம்ப நாளாக பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். நெய் செஞ்சே ஆகணும் வீட்டில். நம்ம எடுத்த நெய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே விடாமல் பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அது வந்து ஒரு 3 பாக்ஸ் கிட்ட நிறையவே சேர்ந்துருச்சு. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து நெய் உருக்குனதே இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ஸ்க்காக அம்மாவோடவே செய்வோம் அப்படிங்கிறதுனால அம்மா வந்திருந்தாங்க ப்ரெக்னென்சி டைமில். அண்ட் அப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கீயே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த பாலாடையெல்லாம் வச்சு கீ செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்பட்டது நிறைய ஐஸ் வாட்டர் தான். ஐஸ் க்யூப்ஸ் நிறையா வச்சுருந்தோம். அண்ட் 4-5 பாட்டிலில் நிறைய ஐஸ் தண்ணியும் ஊற்றி வச்சுருந்தோம். எடுத்து வச்ச பாலாடையெல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம். அப்போவே வந்து வெண்ணெய் அழகாக திரண்டு வந்துருச்சு. அண்ட் அதுலேயுமே புதுசாக எடுத்து வச்ச பாலாடை வந்து ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. அரைக்க அரைக்க கொல கொலன்னு கையில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. பட் பழைய பாலாடையாக இருந்தது வந்து அரைக்க அரைக்க நல்லா வெண்ணெய் வந்து மிக்சிலே திரண்டு வந்துருச்சு. அதை எடுத்து மறுபடியும் கோல்டு வாட்டரில் நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. மிக்ஸி வந்து குட்டி மிக்ஸி தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பேட்ச் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு போட்டு தான் அரைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுவே வந்து எடுத்து வச்ச பாலாடைக்கு ஒரு 3 to 4 ஐட்ரேஷன்ஸ் வந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அம்மா வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி வீட்டிலலாம் நெய் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இது யார் வேலையத்த வேலை அழகாக வெளியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் எடுத்து வச்சதுக்கு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் இதை வந்து டெய்லி எடுத்து வச்சு சேர்த்து செஞ்சிட்ருக்க, அழகாக வெளியே வாங்கிட்டு போகாமல் அப்படின்னுட்டு இருந்தாங்க. இனியும் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்காமீங்க, ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் எடுக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனா வெளியவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து அம்மாவோட ஹெல்ப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெய் எடுத்தாச்சு. ரொம்ப நாளாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பாலாடையில் சீக்கிரமாகவே நெய் திரண்டு வந்துருச்சு. ஆனால் புதுசாக எடுத்த பாலாடையில் என்னமோ நுரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நெய் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாச்சு. அண்ட் இது முறிய வைக்கிறதுக்கு வந்து எப்போவும் முருங்கை இலை தான் போடுவோம் அப்படின்னாங்க அம்மா. பட் எங்களுக்கு வந்து முருங்கை இலை அந்த டைம் கிடைக்கல. அதனால கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தடவை கருவேப்பிலை தான் போட்டிருந்தோம். இதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு அரோமேட்டிக்காக. மொத்தமாக இந்த ப்ராசஸ் பார்த்தா ஒரு 1 hour தான் ஆச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் நெய் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. அதனால் வந்து ஈஸியாக தானே இருக்குது, இனிமேல் நான் டெய்லி எடுத்தே வைக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி நல்ல நெய் வந்து நம்ம எப்போவுமே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டாச்சு. இனியுமே அந்த மாதிரி பாலாடை எடுத்து வைக்கலான்னு தான் இருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் வந்து ஆடை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு சம்பட்டத்தில் 1/2 சட்டி அளவுக்கு வந்து நெய் வந்து கலெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து இது வந்து அதிகமாக தான் இருக்கும் எங்கள் 2 பேருக்கு. அதுவே நிறையா நாள் வந்துச்சு எங்களுக்கு. இன்னொரு நாள் டி நகருக்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம். பேபிக்கான திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி தான். ரொம்ப ஒன்றும் பேபிக்கான திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கலை. இனிஷியலாக பிறந்தோடனே தேவைப்படுற ட்ரெஸ்ஸு, க்ளவுஸு அண்ட் காலில் போடுற சாக்ஸு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சா தான் ஹாஸ்பிட்டலில் அட்லீஸ்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது வேணும்னா கூட டக்கு டக்குன்னு போய் வாங்கிக்கலாம். பட் ஹாஸ்பிட்டலில் டக்குன்னு வேணும்னா
போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து இதை மட்டும் வாங்கி வச்சிட்டோம். ட்ரெஸ்ஸு மட்டும் நான் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டதுனால முன்னாடியே வாங்கி வச்சோம். ஏன்னா பேபி பிறந்த பிறகு நான் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது இல்லையா, பேபி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ட்ரெஸ்க்காகவே வந்து 2 தடவை ஷாப்பிங் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை பல்லாவரம் சரவணா ஸ்டோர்ஸ் அங்கே தான் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். எனக்கு அந்த சரவணா ஸ்டோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இடமுமே ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால கூட்டம் இருக்கிறது தெரியவே தெரியாது. நம்ம எப்போவுமே ஃப்ரீயாகவே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். ஸோ அங்கே வந்து பேபி செக்ஷனில் வந்து முக்கால்வாசி திங்ஸ் வாங்கிட்டோம். ஏன்னா நார்மலாக தேவைப்படுற ட்ரெஸ்ஸு அண்ட் சாக்ஸு, கைக்கு மிட்டன்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அங்கே பேபிக்கான ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம். பட் டவல்ஸு அண்ட் கேரியிங் பெட் இதெல்லாம் வந்து அங்கே இல்லவே இல்லை. ஒரு பீஸும் என்னமோ தான் இருந்துச்சு. அதுவுமே அழுக்காக இருந்தது. சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம், மறுபடியும் டி நகருக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் மறுபடியும் நெக்ஸ்ட்டு தடவை டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போனோம். ஃபர்ஸ்ட் அங்கே போனதுமே ஒரு பேக் தான் பார்த்தோம், பேபியோட திங்ஸ் மட்டுமே வைக்கிறதுக்காக. ஏன்னா பேபி எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அந்த பேக்லேயே அவங்களோட திங்ஸை மட்டும் வச்சு டெடிக்கேட்டடாக அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நானும் தங்கச்சியும் மட்டும் போயிருந்தோன்னா ஏதோ ஒரு பேகு நல்லா பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் நாங்கள் 3 பேரும் போனோம். ஸோ அம்மாவோட க்ரைட்டீரியா படி அந்த பேகு குவாலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா பேபியை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் அதுக்குள்ளே அடைக்கணும். அந்தளவுக்கு பேகு பெருசாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து லக்கேஜ் பேக் மாதிரி தான் மாறிச்சு. நான் வந்து இல்லை எனக்கு 1 டே இல்லை 2 டேஸ் ட்ரிப்பு போனால் மட்டும் தேவைப்படுற மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அண்ட் எல்லா ஜிப்பும் ஒர்க் ஆகுதா, எத்தனை பார்ட்டிஷன் வேணும் அப்படிங்கிறது எல்லாம் அம்மா வந்து குவாலிட்டி செக் பண்ணி பாஸ் பண்ணது இந்த ஒரு ப்ளூ பேக்கை மட்டும்தான். ஸோ நாங்கள் கடைசியில் இந்த பேக் தான் பிக் பண்ணியிருந்தோம். அண்ட் மற்ற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம். ட்ரெஸ்ஸு, டவல்ஸு அதுவுமே வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லவே இல்லை. மற்ற இடத்த சுற்றுற அளவுக்கும் எனக்கு வந்து தெம்பில்லை. சரி ஓகே மற்றதெல்லாம் வந்து அப்புறம் எப்பயாவது வாங்கிக்கலாம், நீங்கள் மட்டும் தனியாக வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பேக் மட்டும் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அது என்னமோ தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கும் தங்கச்சிக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக பென்னு, பென்சில், இரேசர் இதெல்லாம் பார்த்தா இப்போ கூட ஆசையாக என்னமோ வாங்கி வச்சுட்ருப்போம். அதை நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ கூட நான் பெயிண்ட்டு, க்ரையான்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா வாங்கி வாங்கி சேர்ப்பேன். அந்த மாதிரி அங்கே வந்து பென்ஸ் கலெக்ஷன்லாம் நிறையா கலராக வச்சுருந்தாங்க. சரி ஓகே ஒரு 4, 5 பிக் பண்ணிவிட்டு போவோம். எப்படியா இருந்தாலும் பென் அட்லீஸ்ட் யூஸ் ஆகும். பெயிண்ட்டாவது நம்ம டெடிகேட்டடாக உட்காந்து கலர் அடிக்கணும். அதனால் பென்னு மட்டும் வாங்கிட்டு போவோன்னு கொஞ்சம் மட்டும் அதில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு. ஸோ இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, take care and thanks for watching.